எக்ஸர்சைஸ் 6.2ல 8th சம் பார்க்க போறோம். A வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ I வெக்டர் மைனஸ் K வெக்டர், B வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ Xi பிளஸ் J 1 மைனஸ் K, C வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ Yi Xj 1 பிளஸ் X மைனஸ் Yk எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் என்பது Xஐயும் Yஐயும் பொறுத்து அமையாது என நிரூபிக்க. அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ABC உடைய ஆன்சர்ல வந்து XY இருக்காது அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியா? ஸோ குடுத்துருக்க A எழுதிக்கோங்க, B எழுதிக்கோங்க, C எழுதிக்கோங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா A உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் I யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. J இல்லங்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். K ஓடது 1. அதனால அதாவது -1 அதை இங்க போட்டுக்கிறோம். செகண்ட் ரோல X 1 1 மைனஸ் X X 1 1 மைனஸ் X. தேர்ட் ரோல Y X 1 பிளஸ் X மைனஸ் Y இது போட்டாச்சு. சரியா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்போ 1 அப்படியே வச்சுக்கோங்க. இதையும் மல்டிபிள் பண்ணுமா? 1 இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே எழுதிக்கிட்டு அதே தான். 1 இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் ஒய் அதே தான். ரெண்டாவது இடத்துல மைனஸ் போடுங்க. இதையும் மல்டிபிள் பண்ணணும். இது என்ன? எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ மைனஸில் வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். ரெண்டாவது இடத்துக்கு ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா? அதாவது 1 வெளியே வச்சுக்கோங்க. 1 இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? ரெண்டாவது இடத்துக்கு மைனஸு. இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த 1 உள்ள மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக தான். ஸோ ரெண்டாவது இடத்துக்கு 0. இதோட இது போட தேவையில்லை. என்ன போட்டாலும் 0 தான் வரும். மூணாவது இடத்துல -1 இருக்கு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ஒய். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதில் இதெல்லாம் சிம்பிளிஃபை ஆகுது பார்க்கணும். இங்கே ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் 1 இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இங்கே -1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ இதை 1 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வரும். சரியா? ஸோ ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 1 வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய். எக்ஸ் ஒய்யை பொறுத்து அமையவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.